ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். என்கிட்ட மண்சட்டி இல்லை, அதனால் ஒரு பழகுன கடாயை வச்சுருக்கேன், பழைய கடாயா. ஏன்னா பழகுன பாத்திரம்னா குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து அதில் சேர்த்துக்கலாம். கிராமத்துலலாம் முதல்ல தாளித்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி கொதிக்க வச்சுட்டு மீன் போட்டுட்டு கடைசியில் தாளிச்சிருவாங்க. நான் அது மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சது, 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு மசாலா எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் தக்காளி இது மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நொரப்பாக அரைச்சி இது பண்ணி. இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம் இது மாதிரி 1-2 அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்தாச்சு. வாசனைக்காக ஒரு 2 பச்சை மிளகாய், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. 2 துண்டு தேங்காய் வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இதில் மீன் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மொசப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து நல்லா செதுலாம் அவ்வளோவா இருக்காது, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்க போகிறேன். இது வந்து இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே சாலை மீன் தான் வைப்போம். இன்றைக்கி இந்த மீன் வாங்கியிருக்கேன், இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் போட்டுட்டு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. நான் மீன் போட்ட உடனே அந்த மீன் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு கலந்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் மீன் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா குழம்பு காஞ்சிடுச்சு. மீனுமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு குழம்பு தாளித்து விட்டுலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குழம்புக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. இது வெடிக்கவும் சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக. அது போட்டு நல்லா செவக்கவும் நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ குழம்பு தாளிச்சாச்சு. நல்லா கமகமான வாசனையோட கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.